சிவாஜியன் சாருக்குலாம் இந்த படம் முடிஞ்சு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணார். படம் நல்லா பண்ணிருக்கீங்கண்ணே, சூப்பர்ண்ணே. இப்போ லாஸ்ட்டாக அவர் பாடினதும் சரி, பாடினதுக்கு கூட நான் தேங்க்ஸ் சார் அப்படின்னேன். நம்ம படம்ண்ணே என்னண்ணே தேங்க்ஸ். சேவன் வந்து விருமனோட ப்ரீக்வல் சீக்வல்னு சொல்லிட்டாங்களே, அது உண்மையா? தற்போது என்னிடமிருந்து இப்படி சொன்னீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து சொல்லலாம்னு சொல்லுவாங்க, ஓ ஒருவேளை அப்படி இருக்குமோ இருக்கும். இப்படியே நான் சொல்ல முடியாது. நீங்க என்ன ஏன் என்னைய மாட்டிக்கிறீங்க? அந்த மிடில் கிளாஸ்க்கு அப்புறம் நீ ஹீரோவாக தான் இருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். ஐயோ மறுபடியும் உங்களுக்கு ஹீரோ மெட்டீரியல்ஸ் அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம் தலைவரே. அது ஏன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒன்று பாருங்க பாருங்க, சொன்னோன்னே சிரிச்சிட்டாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான படத்தில் நடிச்சிருக்கோம் நான் மாறுதட்டிக்கிறேன். இல்லை, எனக்கு ஆக்சுவலி தாய்க்கிழவி வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு அவளை தான் நினைவுபடுத்தினாங்க. அம்மா மேலே எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து, இவ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு நிறைய கேள்வி இருந்திருக்குல்ல. அதுக்கெல்லாம் எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் மூலியமாக படம் மூலியமாக நிறைய க்ளோஸரே கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். பிரதான கதாபாத்திரங்கள்ல இருந்து அப்புறம் அந்த ஊர்க்காரவங்கள்ல இருந்து எல்லாருமே இதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த ஒரு ஷார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஜூனியர் ஆர்டிஸ்டே எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அந்த ஊரில் உள்ளவங்களா ஜூனியர் ஊரில் உள்ளவங்க நாங்களாம் ஷூட்டிங் முடித்தோன்னே கேரவன் கொடுத்துருப்பாங்க, அங்கே யாரும் போக மாட்டோம். நாங்களாம் மந்தையிலே தான் இருக்கும். இந்த ஒரு வீடு ஒரு மந்தை இப்படியே திண்ணையில சாஞ்சிக்கினோம், ஊர் மக்களோட சீட்டு விளாண்டுக்கின்னு இது சூட்டி வந்த மாதிரி என்ன சூட்டி வந்த மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய புதுமுகைகள்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது இவர்கிட்ட சத்தியமாக இல்லவே இல்லை. Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தாய்க்கிழவி படம் அதாவது வர்றதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் மத்தியிலையும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. எனக்கு கமல்ஹாசன் சார் வந்து எந்த படத்தையும் பார்த்து அவ்வளோ சிரிச்சது கிடையாது, அவ்வளோ பெருமையாக சொன்னது கிடையாது. அது பெரிய பயங்கரமான ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு படம்? மிகச்சிறப்பாக வந்திருக்கு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, சாரே வந்து இவ்வளோ தூரம் சிரிச்சு அந்த ப்ரொமோவில் அழகாக சொல்லியிருப்பார். ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு சிறப்பான இயக்குனர், அதுதான் தாய்க்கிழவிக்கு வந்து கேப்ஷனே. அந்த அளவுக்கு படம் வந்து மிகச்சிறப்பாக வந்திருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லோரும் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் பெரிய ஒரு லைஃப் இருக்குது, பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஆனால் மிடில் கிளாஸ்க்கு அப்புறம் நீ ஹீரோவாக தான் இருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். ஐயோ வந்து நான் பல பேட்டியில் சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அது உண்மையாக மிடில் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஹீரோ மெட்டீரியல்ஸ் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தான் நான் விளக்கமும் நிறையா கொடுத்துட்டேன். அது ரொம்ப கஷ்டம் தலைவரே. அது ஏன்னா நான் ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப தியாகங்கள் பண்ணணும். அந்த அளவு கிடையாது. நம்ம கொடுத்த விஷயத்த ஒழுங்காக பண்ணாமா, அதை தாண்டி இந்த முனிஷ்காந்த் வந்து ராம்தாஸா வெளியே சுதந்திரமாக இருந்தானா, அது மட்டும் தான் என்னோட ஆசை. ஆனால் இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தாங்கிற வேர்டே வந்து மறந்துட்டு வராங்க. இந்த ஆயா அப்பத்தாங்கிற வேர்டே மறந்தாங்க. அந்த ஆட்சிகள் அந்த அந்த பாசம் காட்டுறது, இந்த ஊருக்கு போகும்போது காசு கொடுக்குறது, இதே அழிஞ்சிட்டு வருது. உங்களோட அப்பத்தாக்கள் இந்த ஆயாக்களோட மெமரிஸ் வந்து இருக்கா? சின்ன வயசில் வந்து அது ஒரு பெஸ்ட்டு மெமரிஸாக இருக்கும்ல, அதை ஷேர் பண்ண முடியுமா? 1-2 நீங்கள் எப்படி சொல்லிட முடியும்? நம்ம அப்பத்தாக்கள், நம்ம அம்மாச்சிகள், இவங்கெல்லாம் தான் நம்ம பாட்டிகள் தானே நம்மளுடைய வாழ்வாதாரமே. அவங்ககிட்ட இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். சொல்லுவாங்கள்ல, அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது கூட ஃப்ரெண்ட்ஸாக சொல்ல முடியும்டா. அது மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது கூட நம்ம தாத்தா பாட்டிகிட்ட சொல்ல முடியும். அந்தளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. முதல்ல அவங்க தான் நமக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. திருட்டுத்தனமாக காசு கொடுக்கறது, நமக்கு சாப்பாடு நமக்காக எடுத்து வைக்கிறது, அம்மா அப்பா அடிக்கும்போது இவங்க வந்து நம்மளை தடுக்கிறது, அந்த மாதிரி அவங்க தானே நமக்கு லைஃபே. இந்த மொத்த லைஃப்புமே எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல தாத்தா பாட்டியோட அன்பு வந்து ரொம்ப மிக பெருசு. அது நீங்கள் இது அதுன்ற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக பிரிச்சிட முடியாது. உங்களுக்கு அப்படி இருக்கானே சிறந்த வைத்தியரே அப்பத்தா தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய அந்த காலத்தில் இப்போ நீ நகர வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாம் மறந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து வேறு ஒரு கல்ச்சரு, வேறு ஒரு இது மண்ணும் மரபும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து நான் மதுரையில் பிறந்து நான் பார்க்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என் அப்பத்தா நான் பார்க்கும்போது அந்த 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 அவங்களுடைய தேங்காய் அவங்களுடைய தலைமுடியோட அந்த ஸ்மெல்லு எப்படி இருக்கும், அவங்களுடைய காஸ்டியூமுடைய ஸ்மெல்லு எப்படி இருக்குன்னுங்கிறது என்னால் உணர முடியும். வேர்வை அவ்வளோ வலி வேதனை. அப்புறம் வந்து இந்த கருவ வேலை மரத்தை வெட்டுற அப்போத்தான் இருக்கும். வெட்டி அதை இழுத்துட்டு வரும்போது இடுப்பில் வந்து வச்சு இழுத்துட்டு வரும்போது ஒன்று இருக்கும்ல, அந்த செம்மண்லாம் வந்து அதெல்லாம் நான் வந்து இன்றைக்கி அதை நான் ரீகலெக்ட் பண்ணும்போது அப்படி கண்ணு முன்னாடி இப்படி இந்த பவுனு தாய் மூலமாகவும் நிறைய அப்பத்தாக்கள் இருக்குங்க.
இன்றைக்கி நான் வளர்ந்துட்டேன், என் பையனுக்கு அது போயிடக்கூடாதுங்கிறத நான் வந்து அந்த இது தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து இந்த சமூகம் எவ்வளோ மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் இந்த தாய் கிழவி வந்து இந்த படம் பார்க்கும்போது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். பெண்கள் இல்லைன்னா நம்ம கிடையாது. ஸோ இந்த படம் தாய் கிழவி குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். இப்போ இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு பகுத்தறிவுவாதம் இருந்திருக்குமோ, இதில் இருக்குமோ? இதில் ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது இந்த படம். நான் என்னன்னு சொல்லிடலாம், பட் நீங்கள் படமாக பார்க்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தேவையான ஒரு அரசியல் இது. தாய் கிழவியில் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் செம்மையாக சிரித்து உருளுவீங்க. அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட்டுன்னு போகும். அதுக்கப்புறம் ஃபேமிலி பாண்டிங்கை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. குடும்ப சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இப்படி தான் சொல்லணும்னு சொல்லாமல் இயல்பாக இன்றைக்கி லைஃப்பில் என்ன நடக்குது, ஒவ்வொரு ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காரு. இதுக்குள்ளே ஒரு ரொம்ப தேவையான ஒரு அரசியலை, ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நீங்கள் பாருங்கள். அப்பத்தாக்களை விட இந்த கோபமான அம்மாவுக்கு பொண்ணாக நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஏதாவது கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை, எனக்கு ஆக்சுவலி தாய்க்கிழவி வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு அவளை தான் நினைவுபடுத்தினாங்க. அம்மா வந்து தான் ஒரு ரியல் ஓஜின்னு தான் நான் தாய்க்கிழவியை சொல்வேன். ஸோ அப்படி தான் என்னோட அம்மாவும் இருப்பா. ஸோ எனக்கு அதே ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அம்மா கிட்ட நிறைய விஷயம் உட்காந்து பேசிட மாட்டோம்ல, ஏதோ சென்சிட்டிவான விஷயம்லாம். அது எனக்கு இங்க தாய்க்கிழவியில அம்மா மேல எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து, இவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னு நிறைய கேள்வி இருந்திருக்குல்ல. அதுக்கெல்லாம் எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் மூலியமும் படம் மூலியமும் நிறைய க்ளோஷரே கிடைச்ச மாதிரி இருந்தது. அடுத்த லெவல்ல என் அம்மாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே உதவின மாதிரி இருந்தது என் கேரக்டர். ஆக்சுவலி இந்த ரைட்டிங்கும் தாய்க்கிழவி ரைட்டிங்கும் இந்த படத்தோட ஹோல் செட்டப்பும் எனக்கு இன்டர்னலியே ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பயங்கரமாக எங்கள் அம்மாவோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது பார்க்கும்போது. ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்கள், வந்து இந்த பாட்டிட்ட திட்டம் வாங்கினதோ அடி வாங்கினதோ? இது எனக்கும் உசிலம்பட்டிக்கும் எங்கள் நிலக்கோட்டையிலேருந்து உசிலம்பட்டிக்கு 30 கிலோமீட்டர் தான். அதனால வந்து அங்கே உள்ள பவுன் தாய்களை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பவுன் தாய்கள் ஒவ்வொரு பவுன் தாயையும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அதை மறந்து போயிருக்கேன். நான் மறந்து விஷயத்தை பூரா உண்மையிலே கிளறி விட்ட மாதிரி தான் இது. அந்த இவர் கதையாக சொல்லும் போதே எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது நிலக்கோட்டைக்குள்ள. இப்படி ஒரு அம்மா இருந்துச்சு, ஆமாம் ஒரு கிளை இருந்துச்சுடா, வட்டி விட்டு இருந்துச்சா, அது பெரிய பஞ்சாயத்து போடும்டா, திடீர்னு இறக்கப்படும்டா, அது எதுக்குன்னே தெரியாது. அது அவ்வளோ உள்ளர்த்தம் இருக்கும். அது அதனோடது அந்த இறக்கமே வந்து ரொம்ப போர்ஸாக தான் இருக்கும். அப்படியே இந்த கெஞ்சி அப்படிலாம் இருக்காது. விழுந்துட்டான் ஏன்டா அப்படி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப நிறையா கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அது எங்கள் ஊரில் ஒருத்தவங்க மயிலம்மான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு இல்லை, அவங்க கிட்டத்தட்ட ஒரு இது இல்லாதவங்க, புத்திசுவாதம் இல்லாதவங்க. பட் அவங்க ஊரெலாம் அவங்களுக்கு வந்து தண்ணி கேட்டால் அதை எடுத்து கொடுப்பாங்க, வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க, சொம்பில் அப்படி இப்படின்னு. திடீர்னு பொம்பளையால் கோலம் போட்டுக்கிட்டோம்னா அந்த அம்மா போச்சு அப்படின்னா, ஆமாம் மயிலம்மா அந்த என்ன ஒரு கோலம் போட்டு விடு அப்படின்னா போட்டாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கோலம். இத்தனைக்கும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவை அப்படியே விட்டாங்க. தண்ணி கொண்டு எல்லாமே கொடுக்கும்போது அது எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் வாழ்ந்துக்கிட்ட மாடாது அப்படின்னு. அப்புறம் சின்ன பசங்க எனக்கு வர தெரியாதுல்ல, ஒருவேளை வந்து பெத்தம்மைங்களே விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி அங்கே எனக்கு சரி வர சின்ன வயசில் சொல்லும் போது தான். ஒருவேளை இந்த மாதிரி அம்மாவா அந்த அம்மா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் தோணும் எனக்கு. இதாக இருந்துச்சுன்னா ஒரு தாட்டியம்மா இருந்துச்சுன்னா இப்படி ஆகிருக்காதுல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு உண்மையில் அப்படிலாம் எனக்கு போச்சு. அது இந்த இதாக கனெக்ட் ஆகும்போது எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. இது வந்து ஒரு முதல் படம் ரிலீஸே ஆகலை, அதுக்குள்ள தமிழ் சினிமாவில் வந்து இந்த இயக்குனர் பற்றி பரவலாக பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சிவகுமார் அப்படிங்கிறது பிரபலம் ஆயிடுச்சு, ரொம்ப சட்டலாக இருக்காரு, இவ்வளோ உறுப்பினர் இருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் இந்த ஷாட் வந்து எனக்கு அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. அப்படின்னா எந்த ஷாட் சொல்லுவீங்க அவரை பற்றி? இது அற்புதமாக எடுத்திருந்தாரு அப்படின்னா. முதல்ல சிவகுமார் முருகேசனை பற்றி வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு சிவகுமார் முருகேசனுக்கு. இந்த இன்டர்வியூ ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றிகள். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். சிவகார்த்திகேயன் தலைவருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. சிவகுமார் முருகேசன் மாதிரி ஒரு சிறந்த இயக்குனரை நமக்கு அறிமுகப்படுத்தி அப்புறம் தான் அவர் கதை சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நம்ம வந்தோம். நீங்கள் ஒரு எக்கச்சக்க ஷாட் இருக்கு. இது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எந்த ஷாட்டை பார்த்து நான் வியந்தேன் அப்படின்னு சொல்லி. ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்கும் நீங்கள் படத்தில், நீங்கள் பாருங்கள். ரொம்ப சென்டிமெண்ட்டாக பாருங்கள், சொன்னோன்னே சிரிச்சிட்டாங்க.
ஃபன்னு தான். நீ ஃபன்னுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அதுதான் இவருடைய ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங். எப்படின்னா ஒரு பயங்கர ஃபன்னான சீனுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு பயங்கர எமோஷனுக்குள்ள ஒரு ஃபன் இருக்கும். இது ரெண்டுமே பின்னி பிணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு. மிகச்சிறப்பான ரைட்டர் அவர். அதில் அந்த குறிப்பான அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து அந்த டோட்டல் செட்டப்பு இது எல்லாமே ஒரு இடத்துல ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். அது ஒரு பெரிய ஷாட்டு, அது ஒரு பெரிய கம்போசிஷனு, கொரியோகிராஃபிக்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு. அதில் கிட்டத்தட்ட டோட்டலாக படத்தில் நடிக்கக்கூடிய மெயின் பிரதான கதாபாத்திரங்கள்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும், அப்புறம் அந்த ஊர்க்காரவங்கள்லேருந்து எல்லாருமே இதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த ஒரு ஷார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அன்னைக்கு தான் ஊரில் உள்ளவங்களா ஜூனியர் ஆர்டிஸ்டா? ஊரில் உள்ளவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்டே எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அது போக ஊரில் இருக்கவங்களும் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. காடுபட்டி ஊர் மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இவ்வளோ பேர் சேர்ந்தது அந்த ஷார்ட்டு. எங்களுக்கு வந்து எங்கள் இயக்குனர் வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அவர் ஷார்ட் வைக்கிறதுலேருந்து ரைட்டிங் ஆக்டிங் வாங்குறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும். பட் அந்த இடத்துல தான் அன்னைக்கு வந்து அவருடைய பயங்கரமான ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம நினச்சதை விட இவர் வந்து பயங்கர டேலண்ட்டு அப்படிங்கிறத அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ உழைப்பு, உடல் உழைப்பும் வேணும். அன்றைக்கி ரொம்ப கவனிக்கணும். லாஸ்ட்டில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மிஸ்டேக் பண்ணாலும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து திருத்தணும். அப்புறம் நாங்கள் ஏதாவது ஒன்று விட்டுட்டா கூட அதை மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணும். எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவ்வளோ சிறப்பாக எல்லோரும் என்கேஜ் பண்ண வச்சு நடிக்கிற எங்களுக்கே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ இதை எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும்ப்பா, இதை முடிச்சா எப்படியாவது 1:30 மணிக்கு சாப்பாடு கிளம்பிடலாம்ப்பா, பிரியாணி வேற ஆர்டர் பண்ணியிருக்கோம், போய் உட்காந்து சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு 2-3 டேக் போச்சு, ஒரு 4 டேக் போயிருக்குமா? ஆமாம் ஆமாம், அவ்வளோ பெரிய செட்டப் 4 டேக்குள்ளே முடிஞ்சது பெரிய விஷயம். அதுக்கு காரணம் இவருடைய அந்த ஆளுமை தான். ஆனாலும் அவ்வளோ உழைப்பை போட்டாலும் நாங்கள் எல்லாம் பயங்கர எங்களையும் என்டர்டெய்னிங்காக வச்சுக்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்னும் ஒரு 5-6 டேக் போயிருந்தா கூட நாங்கள்லாம் அவ்வளோ எனர்ஜியாக பண்ணியிருப்போம். எல்லாரையும் கவனித்து எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துக்கிட்டு டோட்டல் கொரியோகிராஃபியும் கவனித்து ஷார்ட்டையும் கவனிச்சுக்கிட்டு அந்த ஷார்ட்டை சூப்பராக எடுத்து முடித்தார். இன்றைக்கி அது படத்தில் மிகச்சிறப்பாக வந்திருக்கு அந்த இன்டர்வியூ பிளாக்கு. நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், இது மாதிரி நிறைய இருக்குது படத்தில். பட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தெரியுது வந்து இந்த படம் வந்து ஸ்பெஷல் ஹிட் ஆகும். ஆமாம், ஷியோர் ஹிட். அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம். இன்னொன்று, இந்த படம் வந்து பாலா சொன்ன மாதிரி இன்ட்ரோல் பிளாக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா எல்லா காட்சியும் பெஸ்ட்டு தான். அதுதான் நானும் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலே, எல்லாமே பெஸ்ட்டு. கேட்டதுக்காக ஹைலைட்டாக ஒன்று சொல்லணும்ல. அவர் என்ன சிவகுமார் முருகேசன் வந்து கடைசி விவசாயி மணியண்ணனுடைய அசிஸ்டண்ட். அப்போ நான் அங்கேருந்து தான் பார்க்குறேன். நான் வந்து எனக்கு சிவா ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். வேற ஒரு கம்பெனிலேருந்து அவர் பெரும் போராட்டமாக இருந்தது. ஒரு முதல் படம் எடுக்கிறதுக்கு அவர் பட்ட பெயின் வலி எனக்கு நல்லா தெரியும். நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறேங்க. எத்தனை வருஷமா இந்த வலி இருந்திருக்கும் அவருக்கு? இருந்திருக்கும். அவர் கடைசி விவசாயி அசிஸ்டண்டாக இருக்கும் போதுலேருந்து தெரியும். இந்த படம் ஒன்று எடுத்துட்டாரு, இந்த படத்தை இந்த இப்போ படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனியில் இருந்தாயிட்டு அப்புறம் கடைசியில் வந்து எஸ்கே சார் இதை எடுக்கிறாங்க அப்படி சொன்னால் பெரிய அப்பயே தெரிஞ்சு வச்சு இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. எஸ்கே சார் இப்போ படத்தை தயாரிக்கிறார் சொன்னோம். அப்புறம் இந்த எனக்கு வருது இந்த படத்தை வந்து எப்போ இந்த முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கதாபாத்திரம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு கடைசியில் எனக்கு வந்தது, உடனே நீங்கள் தான் பண்ணணும், டைரக்டரும் விரும்புகிறாரு அப்படின்னு. கண்டிப்பாக நான் ஏன்னா எனக்கு படம் மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ இன்னொன்று வந்து இவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயம் பண்ணாமல். ஸோ இவங்க எல்லாருமே இவங்க யார் நடிக்க, புலி அண்ணன், அருள் அண்ணன், மாமா முனிஸு, பாலா அப்படின்னு ரேச்சல் இதில் அந்த கடைசி விவசாயெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த படம் உள்ளே வரும்போது பயங்கர வைப்பு. அப்புறம் இந்த படத்தில் நடித்த மக்கள் எல்லாம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த இவங்க முதன்மை கதாபாத்திரம் அப்படிலாம் இல்லை, எல்லா கதாபாத்திரம் இந்த படத்தில் பேசப்படும். ரிஜிஸ்டரான கேரக்டரைசேஷனும் இருக்குது. அப்புறம் இந்த ஊர் மக்கள் இருக்குல்ல, நாங்கள்லாம் ஷூட்டிங் முடித்தோன்னே கேரவன் கொடுத்துருப்பாங்க, அங்கே யாரும் போக மாட்டோம், நாங்கள்லாம் மந்தையிலே தான் இருப்போம். ஏன்னா இப்போ எப்போ எங்களை நாங்கள் இது எங்களுக்கு ஒரு வீடு, ஒரு மந்தை, இப்படி திண்ணலை சாஞ்சிக்கினோம், ஊர் மக்களோட சீட்டு விளாண்டுக்கின்னு ஜாலியாக இது என்ன சூட்டி வந்த மாதிரி, என்ன சூட்டி வந்த மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக. ஆனால் சிவகுமார் முருகேசனுக்கு தம்பிக்கு பயங்கர ப்ரெஷரு.
ஏன்னா எடுத்தாகணும். நாங்கள் ஆக்டரு, நாங்கள் சொன்னால் மாவு ரெடிப்பா, என்ன காயுது அப்படின்னா வடை ரெடி, அந்த மாதிரி தான் நாங்கள் ஆக்டர்ஸு ரெடியாக இருந்தோம். ஆனால் அதை செட் பண்ணுறதுக்கு அவர் படுற பாடு இருக்குல்ல. ஸோ அந்த டீமு, சிவா, விவேக்கு, பட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமு, ப்ரொடக்ஷன் டீமு, உங்களுடைய ப்ரெஷர் தான் பயங்கரமாக இருந்தது. ஸோ இது படமாக பார்க்கும்போது, விஷுவலாக பார்க்கும்போது ஐயோ பிரமாதமாக இருந்தது. இவன் பெஸ்ட்டாக, அங்கே பெஸ்ட்டாக, இங்கே எல்லாருமே. எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு தரமான படத்தில் நடிச்சிருக்கோம்ட்டானுங்கிறது நான் மாறுதட்டிக்கிடுவேன். ஏன்னா எனக்கு இவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, இவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை வேறு அவங்களா இருக்கலாம், பட் கிளைகள் அந்த ஒவ்வொரு கிளைகளும் அது ரொம்ப அழகாக அது கொண்டு வந்தது சிவாவுக்கு பெரிய நன்றி சொல்லுவேன். சிவா சார் எனக்கு கடைசி விவசாயிலே தெரியும். அது கடைசி விவசாயெல்லாம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு 3 years பேக்கே எனக்கு ஒரு முறை கால் பண்ணி இது சொன்னார். எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருச்சு. கேரக்டர் நேம் சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ். அப்போவே நான் 100% ஓகே சார், எப்போனாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 yearsக்கு அப்புறமா தான் எல்லாமே செட் ஆகி எல்லாம் அமைஞ்சு வந்தது. ஸோ அவரோட நரேஷன்லேயே ஆக்சுவலி சிவா சார் ரொம்ப அமைதியாக இருப்பார், சைலண்டாக இருப்பார். பட் உள்ளுக்குள்ளே அவரோட ஒரு காமெடி ஆன ஒரு லேயர் ரைட்டிங்கில் கிளியராக தெரியும். அவர் எவ்வளோ ஃபன்னியாக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அவரால் பேச முடியும் அப்படின்றது ஸோ எனக்கு அவர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது, ஃபன்னாக இருக்க போகுதுன்னு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பர்சனலி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் கடைசி விவசாயி மணிகண்டன் சாரோட ஒரு ஸ்கூல்லேருந்து வரோம். எங்களுக்கு அது என்னோட ஃப்ரெண்ட் ஆர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப நல்லா படம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. எப்படி சொல்கிறது, லைக் வெரி குட். நான் சேரப் பண்ண கூட நிற்கிற மாதிரியே இருக்கு எனக்கு இப்போ சிவா சாரோட பொசிஷனிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூஷனில் அவர் ரொம்ப சீரியஸ், வெரி சீரியஸ் அபவுட் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் ரொம்ப கிளியர், வெரி கிளியர். ஒரு ஷார்ட்ல அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரியாக்ட் ஆகிட்டே இருக்குமே, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டான ஒர்க் இருக்குன்ற. இதுதான் கம்யூனிட்டி, இப்படித்தான் சொல்ல போகிறோன்ற எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு காமெடி லேயரையும் வச்சு மொத்தமாக அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான எக்ஸிக்யூஷன். அண்ட் டிஓபி விவேக் சார் பயங்கரமான ஒர்க் இருந்தது அவங்களதும். அவங்க 2 பேருமே ஒரு சிங்க்ல இருப்பாங்க, ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, ஒரு மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ராதிகா மேம்க்கு ஹெவி மேக்கப் இல்லையா, ரொம்ப வெயிட். அவங்களால கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவாக நிற்க கூட நின்னாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெயின். அவங்களுக்கு கால் கண்டிப்பா ஸ்ட்ரெயின் ஆகும். எவ்வளவு வெயிட் 12 kgs இருக்கும். ஆமா 10 to 12 kgs. அது எக்ஸ்ட்ரா வெயிட் இல்ல, மொத்தம் மேக்கப் மட்டும் 3.5 மணி நேரம் ஆகும். சோ அவ்வளவு எக்ஸ்ட்ரா வெயிட்ட கேரி பண்ணிட்டு நிக்கிறதுன்றது நிஜமா கால் பயங்கரமா வலிச்சிரும். சோ அதனால ப்ராப்பரா பிளான் பண்ணி எவ்வளோ ரைட்டா அதை யூஸ் பண்ண முடியுமோ, அவங்க வரும்போது கரெக்டா ஷார்ட்டை முடிக்கிற மாதிரி, அவங்கள ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாத மாதிரியும் ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாரு. எனக்கு பயங்கர பர்சனலி வெரி ஹாப்பி. நாங்கள் எங்கேருந்து கடைசி விவசாயிலேருந்து பார்த்து இப்போ டைரக்டர் சிவகுமார் முருகேசன், எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அது சொல்லவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சூப்பர். நீ சொல்லுங்கண்ணா. இல்லை அதுதான் கதை எனக்கு சொல்லும் போதே நான் அதான் சொன்னேன். நான் வேறு யாருக்குமே டேட் கொடுக்கல சார், வேறு யாரையும் போட்டாதீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு உண்மையிலே 2 நாள் கதை ஓடிக்கிட்டே இருக்குது. நான் அருள்தாசனுக்கு ஃபோன் பண்ணேன், இங்கே கதை கேட்டீங்களாண்ணே, இது நான் என் ஆஃபீஸில் இருக்கும்போதே போட்டு அது கொடாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்குள்ளேயே தோணுச்சு, நீ அப்படின்னா இது கதை சொல்கிறது ரைட்டு, ஸ்டோரி டெல்லிங்காக ரைட்டு, இது உனக்கு பிடிச்சிருக்கு ரைட்டு, இது எல்லாத்துக்கும் பிடிக்கும், நீ எப்படி அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்படியே ஷூட்டிங் வரும்போது சில பேர் ஸ்டோரி டெல்லிங்காக சொல்லுவாங்க, அங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த ஒன்று நடக்கும். அங்கே ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் நிறையா புதுமுக இயக்குநர்கள்ட்ட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது இவர்கிட்ட சத்தியமாக இல்லவே இல்லை. ஒரு ஆளாக ஒரு பெரிய பிரச்சனைக்கு தான் சின்ன ஒரு ரியாக்ட் பண்ணார். மலைக்கு ஏறி போயிட்டோம், அது பர்மிஷன் இல்லாமல் அப்போ தான் ரியாக்ட் பண்ணார். மற்றபடி நான் அவரை அடிக்கடி கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல புது டைரக்டர்ஸ்கிட்ட, அவங்ககிட்ட அந்த ஒரு சின்ன ஒரு பதட்டம், அந்த ஒரு சின்ன உடல் மொழியிலேயே அது இருக்கும். அது அவர்கிட்ட இல்லவே இல்லை, அந்த இது இல்லவே இல்லை.
அது எடுக்கும் போதே அது தெரியுது. எங்கே என்ன பேப்பர் நம்மகிட்ட சொன்ன விஷயமும் பேப்பரில் வர விஷயமும் அப்படியே அது வரும்போதே அது டயலாக்காக இருக்கட்டும், டெலிவரி ஆகட்டும், மொத்தமாக டப்பிங்கில் உட்காந்து பார்க்கும்போது அப்படியே இவர் வந்து 100%. ஏன்னா படம் எடுக்கும்போது சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே சகஜம்தான். சில சீன்ஸ் எல்லாம் வந்து நான் அவர்கிட்ட பர்டிகுலராக கேட்டேன், சார் நீங்கள் இது எடுக்கவே இல்லை, இது ரொம்ப எமோஷனல் கனெக்டில் சார் நான் அப்படின்னே. ஆமாண்ணே, இது இது டக்குன்னு மேம் டேட்டும் இல்லைண்ணே ஏன்னா அப்படின்னோடனே நான் டப்பிங்காக பார்க்கும்போது தான் இவர் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கே எப்படி பண்ணியிருக்காருன்னா, இந்த சீன்லனா இது தூக்கும், இந்த சீன்லனா இது தூக்கும், இந்த சீன் அப்படி பண்ணியிருக்காரு. அது பெரிய ஒர்க்கு, அதோட ஒர்க்கே இதை அதுதான் பர்டிகுலர் அப்படின்னா அதே மிஸ் ஆனா அப்படின்னா எல்லா இதுலேயுமே ஒவ்வொன்றும் வச்சுட்டே இருந்திருக்காரு. இது இல்லைன்னா இந்த சீன் காப்பாற்றிடும், இந்த சீன் இப்போ இல்லைன்னா இதை காப்பாற்றிடுவாங்க. அப்போ இவர் சாதாரண ஆள் இல்லை. அதுதான் இவர் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் தான் என்னை பொறுத்தளவு. அதே மாதிரி இப்போ ப்ரொடக்ஷனும் அந்தளவு ஒரு ஒத்துழைப்பு. ஒரு கலை சாராக இருக்கட்டும், ஒரு கார்த்திக் சாராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அதுதான் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் இருந்தோம். அப்போ சிவாஜியன் சாருக்கெலாம் இந்த படம் முடிஞ்சு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணார். இப்போ டப்பிங் முடிஞ்ச பிறகு ஒரு வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்காட்டில் நைட் ஷூட் போயிட்டு தூங்கிட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணார், எடுக்கல. மறுபடியும் நான் அடித்த உடனே நான் தான் படப்படன்னு பேசியிருந்தேன். சார் நாங்கள் வேறு அப்புறம் எனக்கே லேட் ஆகுது, அவரில் ஃபோன் பண்ணியிருக்காரு, எதுக்கு சார் இப்போ சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இந்த இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார். படாண்ணே நல்லா பண்ணிடுறீங்கண்ணே, சூப்பர்ண்ணே, நம்ம இதை ஜாம் அப்படின்னு இல்லாமல் சீன் பை சீனாக அதை ரசித்து சொன்னதும் சரி, இப்போ லாஸ்ட்டாக அவர் பாடினதும் சரி, பாடினதுக்கு கூட நான் தேங்க்ஸ் சார் அப்படின்னேன். அண்ணே நம்ம படம்ண்ணே, என்னண்ணே தேங்க்ஸ், அந்த இது இருக்குல்ல, அதுதான் இது ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு டீம்கிட்ட. வால்மேந்திரன் சார் சொல்லுவாங்க, ஒரு கதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்ல இது விட்டுறாது, அதுக்கு உண்டான ஸ்கோப்பு இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு மூல காரணமே சிவா சார் தான். ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், நான் இதுக்காக சொல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காக சொல்ல. ஏன்னா நான் அவரை கவனித்தேன். நான் படத்தில் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு சின்ன இது கூட நெருடல் கூட எவ்வளோ நாள் அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிற விஷயமா இருக்கட்டும், சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கட்டும், சில இடத்துல ஃப்ரீடம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறதா இருக்கட்டும், ஏன்னா எனக்கு இது போகணும் இல்லை அப்படின்றதா இருக்கட்டும், அது பூரா அவர் கையகப்படுத்திக்கிட்டார். அது ஒரு இயக்குனருக்கு ரொம்ப அந்த ஆளுமை வேணும், அது அவர்கிட்ட இருந்தது. அண்ட் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது சேவன் வந்து விருமனோட ப்ரீக்வல் சீக்வல்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? தற்போது என்னிடமிருந்து எந்த பதிலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எந்த பதிலும் இதை சொல்வதற்கு இப்படி கேட்கலாமா நீங்க சொன்னீங்கன்னா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருவேளை அப்படி இருக்குமோ. இல்லை நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? சாரி, நான் விருமனோட ப்ரீக்வல் இல்லை சீக்வல்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கிடையாது. நம்ம இப்போ வேற கதை தான். ஆமாம், இது இப்படியே நான் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன என்னைய மாட்டி விடுறீங்கன்னு ரொம்ப பார்த்தீங்கல்ல. ஆமாம் பார்த்தேன், என்ஜாய் பண்ணீங்கல்ல. அதே மாதிரி படமும் அதை விட இன்னும் சிறப்பாக வரும், கண்டிப்பாக பாருங்க. இது மட்டும் தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியுமே தவிர இதை ப்ரீகோலா சீக்கோலா இது என்ன மாதிரியான கதை என்னால் சொல்ல முடியாது. ஓகே, சூப்பர்ண்ணே. அது வந்து 27ஆம் தேதி தாய்க்கிழவி வர்றா பார்த்துக்கோ அப்படி மாதிரி தான் சொல்லணும். நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட சொன்னா சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதை சார்ந்து உள்ள நிறையா விஷயங்கள் இருக்கும். அதான் ஒரு பெண்ணியமாக நான் பார்க்குறத கோணத்தை தான் சொல்கிறேன். அது ரொம்ப ரேர். கமர்ஷியலுக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை வைக்கிறது அதாவது அது ஸ்க்ரீன் பிளேவாக எடுத்துகிட்டு போனால் ஒன்று சீரியஸாக எடுத்துகிட்டு போகணும், இல்லை அப்படின்னா கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகணும். இதுக்குள்ளே பூத்தி வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் பார்க்கலாம், உள்ள சட்டையராகவும் பார்க்கலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் உகந்த படமாக இதை பார்க்கலாம். குடும்பங்கள் கொண்டாட வெற்றியாகவே இருக்குங்கிறீங்க படம். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். இது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக, ஆனால் ரொம்ப உள்ள ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் இருக்குது இதில். ரொம்ப நிறைய பெண்கள் தேட்டர் வந்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன். அது ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக நிச்சயமாக Feb 27th எல்லாரும் தியேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்றதான் என்னோட ஆசை. பெரிய ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஆலமரம் வந்து பெண் தான். அந்த பெண் இல்லைன்னா குடும்பம் இல்லை. அது முக்கியமான படம் தான். இது ஒரு வார்த்தை போதும். நீங்கள் வந்து படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். குடும்பங்கள் கொண்டாடப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன்.
ஸோ இன்றைக்கி நகர வாழ்க்கையில் நம்ம வேற ஒரு அப்படியே வேறு மாதிரி ஒரு லைஃப் வாழ்கிறோம்ல, அங்கே ஒரு லைஃப் ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் வந்து ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? பயங்கர ஃபன்னு, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நல்லா சிரிப்பீங்க. அடுத்து என்ன அப்படின்னு பரபரப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமான படம் அது. ரொம்ப இதில் சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப நம்ம எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த விஷயங்களுக்காக தாய் கிழவியை எல்லாரும் பிப்ரவரி 27 அன்னைக்கு குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பாருங்கள். ஓகே. பட் இப்போ எனக்கு டக்குன்னு தோணுது, ஒரு கேள்விப்பட்ட செய்தி வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். பாலசரவணன் அவர்கள் வந்து விரைவில் இந்த ஹீரோவை வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அது இனிஷியல் ஆரம்ப கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ரொம்ப இனிஷியலாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் ஃபியூச்சர். இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.